தருமபுரி தொப்பூர் கணவாயில் கார் பைக் மீது மோதி லாரி மோதியதில் 4 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இருசக்கர வாகனம் கார் மீது லாரி மோதிய இந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்டு பெறலாம். விவேகானந்தன், என்ன நடந்தது? கூடுதல் விவரம். தருமபுரி தொப்பூர் கணவாய் என்பது அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் போது ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கு தற்போது விபத்து ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் விவேகானந்தன், என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் கணவாய் என்பது ஒரு அபாயகரமான பகுதி. அடிக்கடி விபத்து நடக்கக்கூடியது. இந்த பகுதியில் தற்பொழுது 900 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதி கொண்ட உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொப்பூர் அந்த புதூர் கணவாய் அந்த பிரிவு ரோடு அருகே சேலம் நோக்கி சென்ற அந்த கண்டெய்னர் லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த இருசக்கர வாகனம் ஆம்னி வேன் மீது மோதியது. இதில் 3 பேர் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் ஒருவர் வரும் வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து நடந்த இடத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை காண்பதற்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. அதாவது உடல் சிதறிய நிலையில் காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவதற்கு ரயில் விபத்துகளில் நடந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று ஆங்காங்கே இருக்கின்ற உடல் பாகங்களை எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேகானந்தன்.